ரிஷபராசி நேயர்களுக்கான பிறப்பின் ரகசியம் அப்படின்னா அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன ரகசியம் இருக்கும்? என்ஜாய் பண்ணுவாங்க, லைஃப்பை ரசிப்பாங்கன்னா உதாரணத்துக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க, என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மேஷ ராசிக்காரங்க இவங்கெல்லாம் ஒரு மாதிரி என்ன, அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரங்க இவங்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அன்பாக இருந்த நேயர்களே, உங்களுக்கு என்ன ரொம்ப வருஷமாக தெரியும். திட்டணுன்னாலும் திட்டலாம், நான் சிரிச்சுக்குவேன், அதை பற்றி தப்பு இல்லை. பட் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வாழவே தெரியாதுன்னா என்ஜாயே பண்ண மாட்டாங்க. இந்த குரு சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாத்தையும் பாருங்களேன், இவங்க சேர்த்து வைப்பாங்க. எதுக்காக சேர்க்குறாங்கன்னு அவனுக்கே தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கொஞ்சம் என்ஜாய் பண்ணுப்பானா, இல்லை என் பேரனுக்காக, இல்லை என் பொண்ணுக்காக. அவன் பார்த்தீங்கன்னா சாதாரண ரப்பர் செப்பலில் தெரிஞ்சிட்டு இருப்பான், ஆனால் அவன்கிட்ட ட்ரெஷர் இருக்கும், ஆனால் அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆள் இருக்கான் பாருங்க, நம்ம ரிஷபராசி ஆளு, இந்த ரிஷபம் சரிங்களா, அதே மாதிரி துலாமு, இவங்கெல்லாம் ஒரு ஜாலியான ஆளுங்க. நான் சொல்கிறேன், துலாம்னு சொன்னால் நீங்கள் உடனே நிறைய பேர் சொல்லிடுறாங்க அவங்க நியாயக்காரங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. துளாராசிக்காரங்க நினைக்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு மட்டும் என்ன தெரியுமா, பிரகஸ்பதி எப்படி தெரியுமா, நீ தப்பு செய்யக்கூடாது அப்படிம்பா. சுக்கிரன் என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம் விடு, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் வா அப்படி சொல்லி. அதில் இன்னும் உண்மையாக சொல்லணும்னா, இந்த குரு ஆட்சி பெறக்கூடிய இருக்க இடத்துல நம்மளுடைய மீன வீட்டில் யார் தெரியுமா உச்சம், சுக்கிரன் தான் உச்சம். அப்படிங்கும்போது எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறோன்னா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புலாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிரன் நல்லா இருக்கிற அமைப்புலாம் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க, லக்ஸுரியஸாக வாழ்வாங்கம்மா. இதுதான் அவங்க பிறப்பின் ரகசியம். இதுக்காக என் வாழ்க்கையில் அப்படி இல்லையே, நீ சொல்கிறதெல்லாம் பொய்யா சொல்கிறியா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இது நம்ம சொல்கிறது கோல்சார ரீதியாக சொல்கிறோம். பட் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் கூட இருக்கலாம். பட் அதுக்கான பிளானட் வந்து அந்த ஜனனகால ஜாதகத்தில் வரக்கூடிய காலங்களை, உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பிளானட் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ஒரு லவ்லியான திங்கிங்கும் ஜாலியான மைண்ட் செட்டும் உறுதியாக எல்லாருக்குமே ரிஷபராசி என்பவர்களுக்கு, சில பேருக்கு நிறைய நாள் இருந்திருக்கும், சில பேருக்கு சில மாதங்கள் இருந்திருக்கும், சில பேருக்கு கொஞ்ச நாட்களில் அது போயிருக்கும்ன்றது தான் உண்மை.